எல்லோருக்கும் வணக்கம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து சத்து மாவில் வந்து ரொட்டி செஞ்சு கொடுத்தோம். பிரியாவும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சி இனிப்புலாம் இருக்கேன். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. டெய்லி நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு காலையில் மட்டும்தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறோம், அப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்குறோம். செடிங்க உங்களுக்கே தெரியுங்க, நான் காலையில் எழுந்தவுடனே வெளியே வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு நம்ம செடிங்களுக்கு போயிட்டு காஞ்சிருக்கா தண்ணி ஊற்றணும் பண்ணணும். அதுங்க கூட போய் ஒரு ரவுண்டு அரை மணி நேரம் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் வந்து டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் அப்படி பண்ணுவேன். அது வீடியோ எடுக்க வந்து 8:30 ஆகிடுது. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து எடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சத்து மாவுக்காக நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். அப்புறம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் கரெக்டு எல்லாம் கொடுக்குறது, ஆனால் நீங்கள் வந்து அதை வீடியோவாக நீங்கள் வந்து சொல்லும் போது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் இருக்குது இல்லையா அப்படின்றதுனால நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதை நான் பிரியாவுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வந்து பால் கொடுத்துருவேங்க. நான் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்தால் பால் ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் நடக்கும் போதே வந்து பாதாம் நைட்டே ஊற வச்சுடுவேன். அப்படி ஒரு நாளைக்கு ஊற வைக்கலன்னா காலையில் ஊற வச்சு சாயங்காலம் கொடுத்துருவேன். அதை உரிச்சு எடுத்துமே கொடுத்துருவேன். அப்படி நடந்துக்கினே சாப்பிட்டுக்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுக்குள்ள நம்ம டிஃபன் பண்ணிவிடுவோம். அப்புறம் டிஃபன் வந்து ஒரு 8, 8:30 சாப்பிட்டா ஒரு 10 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு இளநீ கொடுத்துருவேங்க. நான் ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் அங்கே வந்து இளநீ ஒரு டம்ளர் தண்ணி கூட வராதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரேட்டு கம்மி தான். 2 அதனால வெட்டி கொடுத்துட்டு போயிடுவார். 25 ரூபா 30 ரூபா. ஆனால் அதே வந்து இது ஒன்று தான் வாங்குகிறேன். நம்ம 60 காலையில் பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் இந்த சொம்பு கூட பெரிய சொம்பு ஃபுல்லாக வந்ததுங்க தண்ணி. பிரியாவாலே குடிக்க முடியல. லாஸ்ட்லம்மா கொஞ்சோண்டு நீ குடிச்சிடுமா, அவ்வளோலாம் குடிக்க முடியல, ஃபுல்லாகிடுச்சு. 60 ரூபா அந்த இளநீ. ஆனால் ஃபுல்லாக தண்ணி வந்து நிறையா இருக்கும். இளநீ கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு கொய்யாக்கா கட் பண்ணி கொடுத்துருவேன். சாயங்காலம் ஆப்பிள் கொய்யாக்கா வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டைம் அப்படியே போயிடுச்சுன்னா ஒரு 1 மணி 1:30 வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து 4 மணிக்கு. ஏன்னா மதியம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குமா, அப்போ எதுவுமே சாப்பிடாது ஜீரணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு மாதுளை, ஒரு நாளைக்கு ஆப்பிள், அந்த மாதிரி கொடுத்துருவேன். அப்புறம் 5:30 மணிக்கு வந்து பால். நாங்கள் டீ சாப்பிடும்போது பிரியாவுக்கு பால் கொடுத்துருவேன். ஆக்சுவலாக நைட்டு தான் வந்து குடிக்க சொன்னாங்க டாக்டர் வந்து. ஆனால் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரியே நெஞ்சிலே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பால்லையே போகும் அந்த ஸ்மெல். அதில் ஈவினிங்கே குடிச்சிடுறேன் நான். அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு இது தாங்க ரெகுலராக கொடுப்பேன். அப்புறம் வந்து பிரியாக்காக நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேங்க. பிரியாக்கே காட்டவே இல்லை, இப்போ தான் காட்ட போகிறேன் நான். என்னம்மா பாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க? பிரியா வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், இந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபுல்லாக எல்லாருமே இந்த மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வச்சுருக்காங்க, அப்போ தான் தண்ணி வந்து அளவு வந்து குடிப்பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வேண்டாம் எதுக்குங்க அதுக்கு போய்ட்டு, நான் வந்து குண்டால் அளந்து வச்சுக்குவேன் 3.5 லிட்டர் அந்த மாதிரி. அப்படியே குடிச்சிக்க வேண்டியதாக டேபிள் மேலே வச்சுட்டு. அது வாங்காமலே விட்டுட்டேன் நான். இது சும்மா வேஸ்ட் ஆகல. ஆனால் இது வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கலைங்க பிரியாக்க. நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்கும்போது பாத்திரங்க இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, அப்போ ஒரு 5,000க்கு மேலே துணி வாங்கும்போது இதை கொடுக்கல அவங்க. ஒரு குக்கர் மாதிரி புடி வச்ச மாதிரி ஒரு சின்னதாக ஃபேன் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு 2,000 3,000க்கு தான் அது மாதிரி பக்கத்தில் ஒரு பொண்ணு கூப்பிட்டு, அவங்க இவ்வளோ காசு வாங்கியிருக்கிறாங்க, நீ அதை கொடுக்காத இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது ஒன்று தான் நினச்சேங்க. இதுக்குள்ளே இது இருந்தது, அப்புறம் இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த பாட்டில் இருந்தது. ஓ சூப்பர். இது 3 சின்னதாக பிரியா வந்து இந்த ஹேண்ட் பேக் மாட்டிக்கினா போனால் அது இதை வச்சுக்கலாம். ஆனால் பிரியா 3மே எனக்குமே கொடுத்துருமானுச்சு. அப்புறம் இதுக்கு வந்து பெருசாக இது வந்து 2 லிட்டருங்க. இது 2 லிட்ரு. ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனால் இது ஒன்று எடுத்துகிட்டு போனாவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே குடித்தா கொஞ்சமாக குடிப்போம். அப்படியே இதெல்லாம் சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நீ வந்து தூக்கி குடிக்கும் போது நீ எவ்வளோ அளவு கம்மியாக குடிக்கிற, நிறையா குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி நீ வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி அப்படியே உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையா தண்ணி வந்து நீ எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணி பாரு, வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் தான் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ எனக்கு கொடுத்துட்டாங்க. சூப்பர். அது வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சா ஃப்ரீயாக வந்துடுச்சு. இதை தனியாக ஒன்றும் போடல, அப்படியே எடுத்து வச்சுது. இதை வீடியோ காமிச்சிட்டா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் துணி வாங்கினா கூட இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கூட கேளுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு இது தானே இருக்குது, கேட்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம கூட விட்டுறாங்க. அதனால் நம்ம கேட்டு வாங்கிக்க, நம்ம காசு கொடுத்து வாங்குறல்ல. நல்லா இருந்தது, தானே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பிரியா இனிமேல் இதில் 2 லிட்டரு. டாக்டரும் வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 முறை மதியத்துக்குள்ளே ஒரு 2 மணிக்குள்ளே குடிச்சிட்டா கூட பிரியாணி
குடிக்கலாம் ஈஸியாக 2 லிட்டர் ஈஸியாக குடிக்கலாம். குடிக்கணும், சம்மர் வந்ததுனால தண்ணி தான் நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே வந்து 2 லிட்டர் குடிச்சிடும். ஏன்னா இளநியே வந்து நமக்கு 1/2 லிட்டருக்கு மேலே வருது இளநி. அதனால் வந்து ஈஸியாக குடிக்கலாம் பிரியாணி. அப்போ ஒரு சில நாள் மோர் வேற கொடுத்துட்றாங்க, அதுவும் ஒரு 1/4 லிட்டர். நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி வச்சிங்க, இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பாட்டில் அழகாக இருக்குல்ல. ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்றாங்களே, 3 மாங்காய் அடிச்சிட்டுங்க நான் துணி வாங்கினதுனால. நல்ல பொண்ணு அந்த பொண்ணு, இதை குடுடி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது கொடுத்துச்சு. அது கொடுத்ததுக்கு மேலே நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம என்னென்ன சமையல் செய்கிறோன்னு பார்க்கலாம். மதியம் லஞ்சு வந்து நம்ம முடிச்சிட்டோம், எல்லாம் சமைச்சாச்சு. வாங்க அது என்னென்ன நம்ம வந்து சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதியம் லஞ்சுக்கு வந்து நல்லா சுட சாதம், முருங்கைக்காய். நான் வந்து முருங்கைக்காய் வெறும் அப்படியே காரக்குழம்பு மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வச்சேன். அப்படி தான் பிரியா வந்து ரொம்ப நாளாச்சு வேர்க்கடலை போட்டு செஞ்சு. அங்கெல்லாம் செய்கிறதே இல்லையா. ஏன்னா அங்கே வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சால் பிடிக்காது, அவர் சாப்பிட மாட்டார். அதனால் வந்து பிரியா செய்கிறது இல்லையா. அதனால் நான் வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சு கொடுமா. முருங்கைக்காக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வேர்க்கடலை தூள் வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா. அப்புறம் வந்து முட்டை தொக்கு. முட்டை வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். என் பையன் வந்து தங்கச்சிக்கு முட்டையை நீ சாப்பிட முடியறதில்லன்னு சொன்னா, ஒரே நாளே 3-4 முட்டைலாம் சாப்பிடலாம், நீ என்ன 2 முட்டைக்கே கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னா. அதனால நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே முட்டை சாப்பிட்டணும்னு சொல்லிட்டு அந்த வெங்காயம் தொக்கோட காரமாக தட்டில் எடுத்து வச்சுட்டு பாதி முட்டையை அதுக்கு மேலே அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு வந்து மேலே வச்சுட்டு சாப்பிட சொன்னா. நான் கடிக்க போனேன்னா கடிக்கக்கூடாது, அப்படியே பாதி முட்டையை வாய்க்குள்ள போட்டு மென்று சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு தான் அவன் போனான் முட்டை தொக்கு. அப்புறம் அப்பாவுக்கு உங்களுக்கு எப்பவுமே தெரியும், அப்பாவுக்கு வந்து இந்த வேர்க்கடலை போட்டால் சாப்பிட மாட்டார். அவருக்குன்னு மட்டும் தயிர் கொஞ்சம் இருக்குது, தயிரில் சாப்பிட்டுக்காரு. இந்த குழம்பு போதும்ட்டா. நான் எடுக்கும் போது அவரே இருந்தார், போதும் எனக்கு ஒருத்தருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் காரக்குழம்பு முருங்கைக்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து தயிர் தாளிச்சிட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து நீ சொல்லவே இல்லைம்மா லிஸ்ட்டில். தினமும் எங்கள் அம்மா வந்து தயிர் கொடுத்துருவாங்க மதியம். ஆமாம், அது எதுக்கு பிரியா தயிர் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லு பிரியா. நல்லது. நானும் அதுதான் சொன்னேன். நல்லதுன்னா எப்படி அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், தயிர் டெய்லி சாப்பிட்ணுன்னு. மோர், தயிர், நெல்லிக்காய் ஜூஸு, இளநீ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கும்போது எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து உடம்புக்கும் நல்லா சத்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தையும் நல்லா கொழு நல்லா பிறக்கும், கலராக பிறக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அப்போல்லாம் வந்து வெறும் தயிர் வெண்ணெய் மோர் தானே சாப்பிட்டோம். எங்கள் வீட்டிலலாம் 10 மாடு 5 மாடுலாம் இருந்தது. ஆனால் பிரியா பிறக்கும் போதெல்லாம் மாடும் கிடையாது. நாங்கள் சின்ன வயசு படிக்கும் போதே வந்து மாடெல்லாம் விற்றுட்டாங்க. அப்போ வந்து மாடுங்கள்லாம் வந்து ஊரில் வந்து ஒருத்தர் மேய்ப்பாங்க. ஊர் மாடு எல்லாமே எல்லா மாடும் எடுத்துன்னு போயிட்டு மேய்ச்சின்னு வருவாங்க. இப்போ வந்து அவங்கவுங்க 1-2 வச்சுக்கிறாங்க. அவங்க காட்டிலே வந்து கட்டிக்கிறாங்க, மேய்ச்சி பால் கறந்துக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க வந்ததுக்கு அப்போல்லாம் மாடு கிடையாது. நம்மலாம் மாடு மேய்க்கிறதுக்கு போகிறதில்ல. அதனால் வந்து அப்போ மாடு இல்லை. ஆனால் நிறைய தயிர் பால் வெண்ணிலே வளர்ந்துங்க நாங்கள்லாம் எங்கள் வீட்டில். இன்றைக்கும் ஒரு நாள் தான் நான் வந்து தயிர் ஸ்கிப் பண்ணுவேன். ஆமாம், மற்றபடி எல்லா நாளுமே வாரத்தில் 5 நாள் கம்பல்சரின்னு வச்சுக்கலாம். கடைசியில் ஒரு புடி சாதத்துக்கு தயிர் நல்லா 4-5 ஸ்பூன் வந்து போட்டுருவேன். பிரியானால கம்மியாக போட்டுக்க, நான் நிறைய தயிர் ஊற்றுவேன் கட்டியாக. ஏன்னா இங்கே தான் வந்து பாக்கெட் தயிருங்க. நானே இங்கே 2 நாளாக சொல்லினுக்கிறேன், அந்த அம்மா பாலே எடுத்துன்னு வரல, வேறு யாருன்னா தேடி பார்க்கணும். அங்கே வந்து 1 லிட்ரு 1.5 லிட்ரு பால் வாங்கிட்டு வந்துடுவார். கொஞ்சோண்டு வந்து டீக்கு வச்சுக்குவேன். மீதி எல்லாமே வந்து அதுவும் வந்து வெண்ணெய் எடுக்கணுங்க. வெண்ணெய்க்கு எல்லாம் பால் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கிறேன் எல்லாமே. அது வெண்ணெய் எடுத்து காமிக்கிறேன். நான் அங்கே வந்து எடுக்க முடியலன்றதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நாங்கள். சரி இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. வெண்ணெய் எடுக்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான். ஏன்னா ஐஸ் கட்டி போகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைங்க. ஃப்ரிட்ஜு அப்படி ரொம்ப போய்க்குது எல்லாமே. ஐஸ் பாக்ஸை தூக்கி வெளியே வச்சிட்டோம். அதனால் நாளைக்காவது கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஐஸ் கட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் வந்து இது தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிள் தான். ஒரு காய்கறிலாம் இல்லை, முருங்கைக்காய் முட்டை தயிர் அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யலை. இடையில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஃபுட்டு இது மாதிரி கொடுக்குறதுனால வேணாமா போதும் அப்படின்றதுனால இவ்வளோ தான் சாப்பிடுவேன். இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால இதோடு விட்டுட்டேன். நான் என்ன கொடுக்குறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். இதுதான் நான் கொடுக்குறேன். இல்லை இதோட நீங்கள் வந்து இந்த வேறு ஏதாவது கொடுக்கலாம். டெய்லியுமே ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிக்கோங்க என்ன கொடுக்குறீங்க. நாளையிலேருந்து எடுத்துக்கலாம் அது. அப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுங்கம்மா, நான் கொடுக்குறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சது நான் கொடுத்தேன். டாக்டர் சொன்னதை நம்ம சாப்பிட்றது கொடுத்தேன். இல்லை இதெல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் அது மாதிரி வந்து கொடுக்குறேன். நிறையா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் இந்த 4-5 வீடியோவில் சொல்லவே இல்லைங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
நம்ம வளைகாப்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா, சிறப்பாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நான் நல்லா செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டி சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே நான் ஏதாவது பண்ணது குறையா இருந்திருக்குமோ, இல்லை இது இப்படி பண்ணியிருப்போமோ, அப்படி பண்ணியிருப்போமோ, இல்லை ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பீங்களோ, ஒவ்வொன்றும் ஏதாவது ஒன்று அவங்கவுங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுவாங்கள்ல, அப்படி யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே வந்து எந்த கமெண்ட்டுமே வந்து என் மனசு வலிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து சந்தோஷப்பட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சுருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவோட ஆசை. ஆமாம், என்னுடைய கனவு ஆசைன்னு சொல்லலாம். அதை நான் செஞ்சுட்டேன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு பண்ணாததெல்லாம் எனக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அதனால வளகாப்பு பண்ணிட்டாங்க. சரி, அது வந்து நீங்கள் எல்லாருமே பாராட்டி நீங்கள் நல்லா சந்தோஷப்பட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். இதே மாதிரி நான் செய்கிறது ஏதாவது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம குடும்பத்தோட குடும்பமாக தான் பழகுறோம். இது தப்புமா, இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம், கரெக்டாக இருந்தால் இன்னும் எனர்ஜியோடு நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து யார் மேலே கோவப்படுறதுக்கோ, கோச்சிக்கிறதுக்கோ, இல்லை வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக எந்த குறைவு நிறைவு வந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.